1/5/2026 சித்திரை மாதத்தின் 18ஆம் நாள் வெள்ளிக்கிழமை சித்ரா பௌர்ணமி. காலை எழுந்ததும் நிலை வாசலில் இந்த தண்ணீரை தெளித்து விடுங்கள். சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் உங்களை தேடி வரும். அது மாதிரி வாச தெளிக்கிற தண்ணீர்லையும் இதை நீங்க கலந்துக்கலாம். பல அற்புத சக்திகள் நிறைந்த இந்த இலை நம்மளுடைய பூஜைக்கு மிக மிக முக்கியமானதுன்னே சொல்லலாம். நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். நாங்கள் அப்பார்ட்மெண்ட் வீட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க தண்ணீரில் ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிறத கொஞ்சம் ஊற்றி நல்லா தண்ணீரை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் தொடச்சி வாசலில் தொடச்சி மட்டுமாவது விடுங்க. பெரிய வாசலாக இருக்குது அப்படிங்கிறவங்க நல்லா வாச தண்ணீரோட கலந்து தெளித்து விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பணவசியம் உண்டாகும். அது என்ன இலைச்சாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லி இலை. நம்மளுடைய பூஜை பயன்பாட்டில் முக்கியமான இன்னொரு இலை வெற்றிலை. இந்த வெற்றிலையும் கற்பூரவல்லி இலையும் ஒரு இலை எடுத்துக்கோங்க. இந்த 2 இலையும் நன்றாக உங்கள் உள்ளங்கையில் வச்சு கசக்குனீங்கன்னா சாறு கிடைக்கும். உள்ளங்கையை நல்லா முதல்ல கையை சுத்தமாக கழுவிக்கணும். கழுவிட்டு அந்த வெற்றிலையும் கற்பூரவல்லி இலையும் கலந்த சாறை எடுத்து அந்த தண்ணீரால் உங்கள் நிலைவாசலை சுத்தம் பண்ணிங்கன்னா குலதெய்வத்தோட பரிபூரணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அந்த தண்ணீரை வாசலிக்கிற தண்ணீர்லையும் கலந்துக்கோங்க. நிறையலாம் சாறு வராது, சிறிதளவு தான் வரும். அதுக்காண்டி 7-8 வெத்தலை போட்டு அரைச்சி ஒரு சிலர்லாம் அது மாதிரிலாம் செய்கிறாங்க. ஏதாவது சாறு எடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நல்லா மிக்சியில் ஒரு 10 வெத்தலை போட்டு அரைச்சி நல்லா ஒரு 1/2 டம்ளர் சாறு எடுத்து வச்சுட்டு அது என்ன பண்ணுறது, இன்னும் மீதி இருக்குது அப்படின்லாம் கேட்குறீங்க. ஒரே ஒரு வெத்தலை எடுங்க, ஒரு கற்பூரவல்லி இலை எடுங்க. வெத்தலை மேலே கற்பூரவல்லி இலையை வச்சு நல்லா மடிச்சுட்டு நல்லா உங்கள் உள்ளங்கையில் வச்சு நீங்கள் நசுக்குனீங்க அப்படின்னாலே சாறு வரும். இல்லை அப்படின்னா ரசத்துக்கு பூண்டு தட்டுறதுக்கு வச்சுருப்பீங்க இல்லையா, ஒரு சின்ன பாத்திரம் மாதிரி இடிகள் மாதிரி வச்சுருப்பீங்களா, அதை சுத்தம் பண்ணிவிட்டு அதில் போட்டு இடித்து கூட சாறு எடுத்துக்கலாம். இந்த சாறை தவறாமல் சித்ரா பௌர்ணமி அன்று காலை உங்கள் வீட்டு நிலைவாசலை சுத்தம் செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பணவசியம் உண்டாகும். இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர். மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.